பிளானிங். கோகுலரோட உட்காட்சி வழி கற்றலை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவரோட ஃபுல் நேம் என்னன்னா உல்ஃப்கான் கோகுலர். இவர் எப்போ பிறந்தாருன்னா 1887 ஜனவரி 21 பிறந்தாரு. எஸ்டோனியா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்தாரு. எப்போ இறந்தாருன்னா 1967 ஜூன் 11 இறந்தாரு. அப்புறம் இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் பினோமாலஜிஸ்ட் சொல்லுவார். இவர் தான் ஜெஸ்டல் சைக்காலஜி, அது முழுமை காட்சி கோட்பாடோட ஒரு ஃபவுண்டர். ஜெஸ்டல் சைக்காலஜியோட ஃபவுண்டர்னு சொன்னோம் கோகுலரை. அவர் ஜெஸ்டால் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட். ஜெஸ்டால் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு கோல், அது பேட்டர்ன், கோல் ஆர் பேட்டர்ன் டு பர்சீவ் சிச்சுவேஷன் அஸ் ஏ ஹோல். ஒரு கோட்பாடை ஒரு காட்சியை முழுமையா பாக்குறது தான் ஜெஸ்டால்னு சொல்றோம். அதாவது இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பிக்சர்ல சர்க்கிள்ஸ் இருக்கு, ஆர்க்ஸ் இருக்கு, ரவுண்ட் இருக்கு, அப்புறம் ட்ரையாங்கிள் சிம்பல்ஸ் இருக்கு, லைன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இது தனித்தனி ஷேட்ஸா பார்க்காம முழுமையா ஒரு ஃபேஸா தான் பாக்குறோம். இதுதான் ஜெஸ்டால்ட் ஏரியா பிளானிங். ஆனா நம்ம இது தனித்தனி ஷேட்ஸா பார்க்காம முழுமையா ஒரு ஃபேஸா தான் பாக்குறோம். இதுதான் ஜெஸ்டால்ட் ஏரியா பிளானிங். அடுத்தது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் இன்சைட் பிளானிங். இன்சைட் ஏரியா பிளானிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெர்செப்ஷன், புலன்காட்சி மூலமா புலன்வழி மூலமா நம்ம நிறைய புலன் உறுப்புகள் மூலமா நம்ம நிறைய அனுபவங்களை கத்துக்கிறோம். அந்த எல்லாத்தையுமே செகண்ட் ஸ்டெப்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். அந்த எல்லா புலன்வழி நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே ஒருங்கமைக்கிறது ஆர்கனைசேஷன் வரும். ஒருங்கமைத்து உட்காட்சி வழி கற்றுக்கிறோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப் இன்சைட் லேர்னிங். ஒருங்கமைக்கிறது ஆர்கனைசேஷன் வரும். ஒருங்கமைத்து உட்காட்சி வழி கற்றுக்கிறோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப் இன்சைட் லேர்னிங். ஓகேவா? அடுத்தது கோகுலரோட எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கலாம். கோகுலரோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை கேனரி என்ற ஐலாண்ட்ல சிம்பன்சி மூலமா பண்ணியிருக்காரு. அதாவது 1913 1917 வரைக்கும் அந்த ஐலாண்ட்ல சிம்பன்சி மேல பண்ணியிருக்காரு. இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் தான் மென்டாலிட்டி ஆஃப் ஏப்ஸ். இதுதான் கோகுலரோட எக்ஸ்பெரிமெண்ட். கோகுலர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டு ப்ராப்ளமை பேஸ் பண்ணி பண்ணாரு. ஒன்னு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பாக்ஸ் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஸ்டிக் ப்ராப்ளம். எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பாக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த சிம்பான்சியோட நேம் சுல்தான். அந்த சுல்தான் அந்த சிம்பான்சி என்ன செய்யணும், ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாஸை மேல தொங்க விட்டுறாரு. அந்த தொங்க விட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பாக்ஸஸ், நிறைய பாக்ஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அது மூலமா அது மேல ஏறி அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸை அது எடுக்கிறது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பாக்ஸ் ப்ராப்ளம். மூலமா அது மேல ஏறி அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸை அது எடுக்கிறது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பாக்ஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஸ்டிக் ப்ராப்ளம். இது ஒரு 7 மீட்டர் நீளமுடைய அல்லது நிறைய நீளமுடைய வெவ்வேறு அளவுடைய குச்சிகள் வெளியில கீழே கிடக்கும். அந்த கீழே உட்காட்சி வழி கற்றல் அந்த இதுக்கு தோன்றுது, அந்த சுல்தானி சிம்பன்சிக்கு தோணுது. அது என்ன செய்யணும்னா எல்லா ஸ்டிக்கையுமே அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டிக் மூலமா அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அது எடுக்குது. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஸ்டிக் ப்ராப்ளம். ஓகே, இந்த இன்சைட் லேர்னிங்கோட ஸ்டேஜஸை பார்க்கலாம். இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரிப்பரேஷன்ஸ், இன்குபேஷன், இன்சைட் ஆர் இலிமினேஷன், எவாலுவேஷன். ப்ரிப்பரேஷன்னா அந்த இன்சைட் லேர்னிங் உருவாவதுக்கு என்ன செய்யணும், அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனைக்கான முழுமையை நம்ம முழுமையோட தோற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் ப்ரிப்பரேஷன். அதுக்கான ஆயத்தமாகறோம், அதான் ப்ரிப்பரேஷன். செகண்ட் ஸ்டெப் இன்குபேஷன். இன்குபேஷன்னா நமக்கு அந்த பிரச்சனையை நம்ம மனதுல அசை போடுறது, அதுதான் இன்குபேஷன். அதாவது இது நம்ம மனசுல அந்த பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்கிறது வெளியில யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. இதுதான் இன்குபேஷன். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா இன்சைட் ஆர் இலிமினேஷன். இன்சைட் அப்படிங்கிறது உள்காட்சி அல்லது உள்ளொளி தோன்றுதல். அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன செய்வோம்னா நமக்கு திடீர்னு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நமக்கு தோணும். இதுதான் இன்சைட் ஆர் இலிமினேஷன். அடுத்தது எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு தோன்றது அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல.
அந்த தீர்வு சரிதானா, அதோட பயன் என்ன அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ஸ்டேஜ். அதுதான் அதோட பயன் என்ன அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ஸ்டேஜ். அதுதான் எவாலுவேஷன். அடுத்தது வந்து உள்வழி கற்றல், அதாவது உட்காட்சி கற்றல். அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம கோல் வந்து கிளியரான கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்சைட் லேர்னிங் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் முழுமையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்சைட் லேர்னிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு திடீர்னு அந்த சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த திடீர் சொல்யூஷன் ஏற்படுறதுக்கு இந்த உள்வழி கற்றல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது கற்றல மாற்றம் ஏற்படுறதுக்கும் இந்த உட்காட்சி வழி கற்றல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாரிட்டியா ப்ராப்ளம் சிச்சுவேஷன். பிரச்சனைக்கான சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையான உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இன்சைட் லேர்னிங் யூஸ் ஆகுது. அடுத்தது அட்டென்டிவ்னஸ். எப்பவுமே நம்ம உற்சாகமா இருக்கிறது, அது எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறதுக்கு, அட்டென்டிவா இருக்கிறதுக்கு இந்த உள்வழி கற்றல் நமக்கு யூஸ் ஆகுது. இதுதான் எசென்சியல் ஆஃப் லேர்னிங் பை இன்சைட். அட்டென்டிவா இருக்கிறதுக்கு இந்த உள்வழி கற்றல் நமக்கு யூஸ் ஆகுது. இதுதான் எசென்சியல் ஆஃப் லேர்னிங் பை இன்சைட். அப்புறம் இந்த இன்சைட் உள்வழி கற்றல் அது உட்காட்சி கற்றலை வந்து காக்கிற காரணிகள் என்னன்னு பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசன்டேஷன் அண்ட் இனிஷியல் எஃபோர்ட். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு வந்து அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த உள்வழி கற்றல் மூலமா சிறப்பா கத்துக்கிடுவாங்க. நுண்ணறிவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த உள்வழி கற்றல் வந்து சிறந்து விளங்கும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்னா முன் அனுபவம்னு சொல்றோம். முன் அனுபவம் இருந்தா இந்த உள்வழி கற்றல் வந்து மேலவங்க வந்து பயனளிக்கும். அடுத்தது ப்ரெசன்டேஷன். நம்ம பிரச்சனையை வந்து பிரச்சனைக்கான தீர்வை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம், எப்படி நம்ம பிரதிபலிக்க போறோம் அப்படிங்கறதான் ப்ரெசன்டேஷன். அடுத்து இனிஷியல் எஃபோர்ட். ஆரம்ப நிலைக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை தோன்றதுக்கு ஆரம்பத்துல நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம், அடுத்து அந்த ஏற்கனவே பண்ணதுல உள்ள பிழைகளை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண போறோம், இதுதான் இனிஷியல் எஃபர்ட். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்சைட் லேர்னிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்தது கோகுலர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டை, சுல்தான்கிற சில்ட்ரன்ஸ் மேல பண்ண எக்ஸ்பெரிமெண்டை இந்த வீடியோ மூலமா. At the Max Planck Institute for Evolutionary Anthropology in Leipzig, Germany, psychologist Joseph Cole places a peanut inside a clear tube. How can the chimpanzee get the snack? She's never seen this puzzle before. For 10 minutes, there is no solution inside. And all of a sudden, boom, they solve it. They have to understand that they can use the water as a tool. This is interesting because the water itself, it doesn't have any shape. Using water as a tool seems like something we would do on a good day. இன்சைட் லேர்னிங்கோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இது வந்து இன்டகிரேட்டட் கரிக்குலத்துக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒருங்கிணைந்த கலைத்திட்டம் அல்லது பாடத்திட்டத்துக்கு இந்த இன்சைட் லேர்னிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ப்ராப்ளத்தையோ அது வச்சு ஒரு மாணவனையோ முழுமையா பார்க்கணும்னா அவங்களோட இந்த ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளமா இல்லாம அந்த முழுமையா பார்த்தாதான் அந்த முழுமையான தீர்வை வந்து நமக்கு கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு, மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த இன்சைட் லேர்னிங் ரொம்ப முக்கியம். அவங்களோட உள்காட்சி, அவங்களோட உள்ளக்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட தேவை என்னங்கிறத புரிஞ்சுட்டு நமக்கு நல்ல சிறந்த முறையில கற்பிக்கணும். அதுக்கப்புறம் கடினமான பாடங்களை வந்து இந்த உள்வழி கற்றல் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கலாம். தனியார் வேறுபாடுகளையும் இந்த உள்வழி கற்றல் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். அடுத்தது எல்லா தியரி ஆஃப் லேர்னிங்லயும் நம்ம லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த தியரி ஆஃப் லேர்னிங்லையும் இந்த இன்சைட் லேர்னிங்லயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது எப்படின்னா இன்வால்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். முயன்று தவறை கற்றலுக்கு வந்து இது ஒரு லிமிடேஷன். அடுத்தது லேர்னிங் இஸ் நாட் பாசிபிள் டியூ டு இன்சைட் இன் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் அனிமல்ஸ். சின்ன குழந்தைங்க வந்து இந்த உள்வழி கற்றலுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அந்த உள்வழி கற்றல் மூலமா எப்படி படிச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன குழந்தைங்களுக்கோ சின்ன அனிமல்களுக்கோ இது சூட்டபிள் இல்லை.